வெல்கம் டு பெரிய ரிவ்யூ. இந்த வீடியோல வந்து 2016ல ரிலீஸ் ஆன இன்ஃபர்னோ படத்தோட தமிழ் விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ பார்க்காத யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட பாகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாகங்கள் இருக்கு. இந்த 3 பாகங்களுமே ஒரு ஃபேமஸான நாவலை மையம் வச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த படத்தோட கதை வந்து ஜாப்ரிஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு இயற்கை ஆர்வலர். இவர் வந்து இந்த மக்களோட பாப்புலேஷன் தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த வைரஸ் தான் இன்ஃபர்னோ. இந்த வைரஸ் மட்டும் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா மக்கள் தொகை பாதியா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் படத்தோட கதாநாயகனா நம்ம ராபர்ட். இவர் கூட வந்து நர்ஸா இருந்த ப்ரூக்ஸ், இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த வைரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற விதமா இந்த க்ளூஸை தேடி போறாங்க. இவங்க எல்லாருமே இந்த வைரஸை பரவ விடாம தடுத்தாங்களா, இந்த வைரஸ் இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்கிழமை. ரொம்ப டீசெண்டான படம். அதுல வந்து இந்த படத்தோட அந்த கதை ரொம்ப அழகான கதைன்னே சொல்லலாம். அந்த படத்தோட மிடில்ல வந்து இவங்க அந்த க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வைரஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம், அந்த மிடில் போர்ஷன் எல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க. மேலும் படத்தோட கதாநாயகனுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில வந்து இலூஷன்ஸ்லாம் வந்துட்டு போவோம், இமேஜினேஷன் சீன்ஸ். அதுல வந்து வெறும் 2-3 செகண்ட்ல வரக்கூடிய ஒரு சீன் தான். ஆனா அந்த சீன்ஸுக்கு மெனக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருக்காங்க. பட் படத்துல வந்து அந்த சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ரொம்ப சுமாரான ஒரு சிஜி ஒர்க் தான் பார்க்க முடியுது. மித்தபடி பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம் தான். படத்தோட தமிழ் டப்பிங்கும் அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தோட கதாநாயகனும் கதாநாயகி இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு சில சின்ன சின்ன ட்விஸ்ட் கொடுத்திருந்தாலும் அந்த ட்விஸ்ட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இறுதியா பார்க்கும்போது ஒரு சுமாரான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது கிடைக்குது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது, வைலன்ஸ் தான் இருக்கு. அதனால முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.